So, இன்னைக்கு இந்த வீடியோல பிரச்சனையே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ஆக்டர்ஸும் மாடல்ஸும் போஸ்ட் பண்ற மாதிரி எப்படி நான் சொல்லி கொடுக்க போறேன். Hey hello viewers, நான் ரெஹான் and this is Masculine Gender. போட்டோகிராஃப்னு சொல்லி கேமரால யாரும் எடுத்துட்டு வந்தா சில பேர் இப்படி மூச்சு புடிச்சு நின்னுக்குவாங்க, இல்லனா சில பேர் இப்படி முஞ்சி காமிக்க ஆரம்பிப்பாங்க. மொத்தத்துல அவங்க ட்ரை பண்றது என்னன்னா போட்டோல பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும்ன்றதுதான். மத்தவங்க சூப்பரா வந்தா கூட அவங்க மூஞ்சி மட்டும் பார்த்துட்டு போட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லி delete பண்ணிடுவாங்க. இந்த விதமான பிரச்சனைகள் நீங்க தடுக்கிறதுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு 5 டிப் கொடுக்க போறேன். So without further ado, let's get straight into the video. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என் இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணலனா என்னோட பேஜ் நான் இங்க லிங்க் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான காப்பி லிங்க் நான் கொடுத்திருக்கேன். போய் உடனே ஃபாலோ பண்ணுங்க. நான் இங்க விட அந்த அதிகமான விஷயங்கள் நான் பேசுவேன். ஹேர் பத்தி, க்ளோத்திங் பத்தி, ட்ரெஸ் பத்தி இல்லாம நான் வீக்லி நான் வந்து க்ளோத்திங் இன்ஸ்பிரேஷனுக்காக புது அவுட்ஃபிட்ஸ் போட்டு நான் போஸ்ட் போடுவேன். உடனே போய் சீக்கிரம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு மாஸ்குலின் ஜெண்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. So moving on to number 1, ரொம்ப இம்பார்ட்டன்டான திங், பிராக்டிஸ். எல்லாமே சங்கடப்படுற ஒரு விஷயம் என்னன்னா பிராக்டிஸ் பண்ணாம நம்ம எல்லாமே சூப்பரா பண்ணுன்றதுதான். பிராக்டிஸ் வந்து இந்த விஷயம் இல்ல, எல்லா விஷயமே நம்ம பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். சோ போட்டோல நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணணும், நான் போட்டோக்கு என்னப்பா பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க கேட்டீங்கன்னா போட்டோக்கு தான் ரொம்ப முக்கியமான பிராக்டிஸ் தேவைப்படுறது. என்னன்னா முன்னாடி நின்று நீங்களே வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ என்ன விதமா நீங்க வேணாலும் உங்க மூஞ்சியை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும். அது கொஞ்ச நாள் காமெடியா தான் இருக்கும். ஏன் மூஞ்சி என்னால ஒரு நிமிஷம் முன்னாடி மேல பார்க்க முடியாது. ஆனா நீங்க அந்த ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து போட்டோ சூப்பரா வரும். அப்படி நீங்க மிரர் முன்னாடி நின்று நீங்க வந்து இந்த பக்கம் இல்ல உங்க மூஞ்சியில சிரிக்கிறது, எந்த விதமா சிரிச்சா நல்லா இருக்கு, எந்த பக்கம் காமிச்சா நல்லா இருக்கு, எந்த மாதிரி நின்னா நல்லா இருக்கு, அப்படி நீங்க ஒவ்வொரு பொசிஷன் நீங்க வந்து நின்று பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யாராவது ஒரு கேமரா எடுத்து வந்ததுமே நான் அன்னைக்கு கட்டணம் முன்னாடி இப்படிதான் நின்னா இப்படி எனக்கு தெரியும், இப்படி நின்னா சூப்பரா சொல்லி அந்த பொசிஷன்ல நின்றுங்க. எவன் வந்து பக்கத்துல இருந்தாலும் நீங்க தள்ளி விட்டு நீங்க அந்த பொசிஷன்ல நில்லுங்க. அப்படி நின்னாதான் நீங்க வந்து பார்க்க சூப்பரா இருப்பீங்க. பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சந்தானம் படத்துல சொன்ன மாதிரி தான் பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. So moving on to number 2, know your angle. Your angle-னா உங்க ஆங்கிள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க first of all. So எல்லாத்துக்குமே வந்து பெர்ஃபெக்ட்டா போட்டோஜெனிக்கா டைன் அப்படி நல்ல அப்படி கிறிஸ்பா இருக்கிற ஃபேஸ் இல்ல. எல்லாருமே மாடல்ஸ் இல்ல. எல்லாருக்குமே மாடல்ஸ் கூட அவங்க ஆங்கிள் தெரிஞ்சுதான் அவங்க வந்து போட்டோகிராஃபிக்கு நிப்பாங்க. So பேசிக்கலா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எல்லாத்துக்கும் சிமெட்ரிக்கலா ஃபேஸ் இல்ல. எல்லா பக்கமும் ஈவனா இல்ல. நமக்கு இந்த பக்கம் கொஞ்சம் பெருசா இருக்கலாம், கொஞ்சம் அங்கங்க அடி வாங்கிருக்கலாம் நம்ம மூஞ்சி. அந்த அடி வாங்குனது கூட நம்ம போட்டோ சூப்பரா இருக்கணும்னா நம்ம ஃபேஸ் வந்து எந்த பக்கம் நமக்கு பார்க்க சூப்பரா இருக்கு நமக்கு தெரியும். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா எல்லா ஹியூமன்ஸ்க்கும் லெஃப்ட் சைடு மூஞ்சி நீங்க காமிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்ன்றது ஸ்டடி சொல்லுது. சோ லெஃப்ட் சைடு உங்க ஆங்கிள் நீங்க காமிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்படி நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது என்னடா ரைட் சைடு காமிச்சு லெஃப்ட் சைடுன்னு சொல்ல நினைச்சீங்கன்னா என் வீடியோ வந்து ஃபிளிப் ஆயிருக்கு. நான் கேமரால ஷூட் பண்றதுனால வீடியோ வந்து இன்வெர்ட்டடா இருக்கு. சோ அதனாலதான். சோ உங்க ஆங்கிள் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க லெஃப்ட் சைடுல நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. சில பேர் ரைட் சைடுல போஸ்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. சோ அந்த ஆங்கிள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So moving on to number 3, prepare பண்ணணும் நீங்க first of all. சோ ஒரு போட்டோக்கு வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளவு விதமான டைம் இருக்கா. சோ நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணணும். நீங்க வந்து கேமரா எடுத்து எல்லாம் நில்லுங்கன்னு சொன்னாங்கன்னா சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் போட்டோவா இருந்துச்சுன்னா நீங்க எப்பவுமே வந்து ஒரு நடுவுல நிக்க கூடாது. ஏன்னா நடுவுல நின்னீங்கன்னா எப்பவுமே வந்து நீங்க நினைக்கிறேன்னா நான் நடுவுல இருந்தா நான் கெத்தா தெரிவேன், எல்லாத்துக்கும் நினைச்சதுல சூப்பரா தெரிவேன்றது. நீங்க நடுவுல நின்னீங்கன்னா நீங்க இந்த பக்கமும் திரும்ப முடியும், இந்த பக்கமும் திரும்ப, நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா தான் நிக்கணும். சோ உங்க ஃபேஸ் ஸ்ட்ரைட்டா தெரியும் போது உங்களுக்கு தெரியும் உங்களோட ஆங்கிள் எது பெஸ்ட், லெஃப்டா இருக்கலாம் ரைட்டா இருக்கலாம். ஆனா நீங்க ஸ்ட்ரைட்டா நிக்கும் போது நீங்க உங்களோட மென்டாலிட்டியில அந்த போட்டோ நல்லா இருக்காது. சோ அதனால நீங்க நீங்க எல்லாரும் வந்து நடுவில் தள்ளனா கூட நீங்க எப்படியா கஷ்டப்பட்டு உங்க ஆங்கிள் எந்த பக்கம் நல்லா இருக்கும் அந்த ஆங்கிள், ரைட்னா ரைட், லெஃப்ட்னா லெஃப்ட், நீங்க பின் கடைசியில் என்ன கூட பரவாயில்ல. நீங்க போட்டோல பார்க்க மொத்தத்துல சூப்பரா இருப்பீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு குரூப் போட்டோல ஜூம் பண்ணி தான் பார்க்க போறோம். அப்படி இருந்தா கூட உங்களை பார்க்கும்போது இவன் நல்லா இருக்கானேன்ற மாதிரி ஒரு லுக் கிடைக்கணும்னா நீங்க உங்களுக்கு செட் ஆகிற ஆங்கிள் நீங்க கஷ்டப்பட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நிக்கணும். சோலோ போட்டோல கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா நீங்க வந்து ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க போஸ்ட் நிக்கணும். ஒரு டோர்னா எப்படி நிக்கணும்னு தெரியணும், டோருக்கு முன்னாடி ஒரு கேட்டுக்கு முன்னாடி எப்படி நிக்கணும் தெரியணும், ஒரு வால் எப்படி போஸ்ட் பண்ணணும்னு எப்படி தெரியணும். இப்படி பல விதமான போஸ்ட்ஸ்க்கான நீங்க ப்ரிப்பரேஷன் நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி நீங்க எடுக்க உங்களுக்கு பழகிரும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க கொஞ்சம் திணறுவீங்க. ஆனா பரவாயில்ல, பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாமே வரும். உங்களுக்கு போட்டோக்கு உங்களுக்கு ஐடியாஸ், உங்களுக்கு ஏதாவது போஸ்டோட ஐடியா வேணா இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Moving on to number 4, show some emotion. எமோஷன் சொன்னதுமே ரொம்ப வாயை வைடா தொடர்ந்து சிரிக்காதீங்க, சிரிக்காம இருக்காதீங்க, அழுகிற மாதிரி இருக்காது. போட்டோக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராப்பரான எமோஷன் கொடுக்கறது தான் அந்த போட்டோவோட ஒரு கம்ப்ளீட் 100%. போட்டோவோட எமோஷன் இல்லாத ஒரு போட்டோ வந்து 100% கம்ப்ளீட் ஆகாத போட்டோன்றது என்னோட ஒரு பேசிக் ஒப்பீனியன். சிரிக்க கூட வேணா, ஒரு ஸ்மர்க் பண்ணலாம். மாடல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க சிரிக்க மாட்டாங்க, இன்டென்ஷனலா சிரிக்க மாட்டாங்க, அவங்க ஸ்மர்க்ன்ற ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க. சிரிக்க மாட்டாங்க, லைட்டா வாயை மூடி லைட்டா கொஞ்சம்
கொஞ்சம் இந்த பக்கம் அடி வாங்கி இழுத்து இருக்கும். சோ அதுதான் ஸ்மர்க்கிங். ஸ்மர்க் பண்றது எப்படி உங்களுக்கு டியூட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க, நான் அதுக்கான டியூட்டோரியல் பண்றேன். மூவிங் ஆன் டு நம்பர் 5, எடிட்டிங். பேசிக்கலா பாத்தீங்கன்னா எடிட்டிங் இல்லாம எதுவுமே இல்ல. ஆக்சுவலா நான் வந்து ஒரு போட்டோ ஷூட்டுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலா என்ன ஒரு போட்டோ ஷூட் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த போட்டோ ஷூட் நான் போயிருக்கும் போது நாங்கள் போட்டோ எடுத்துட்டு போட்டோஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. அது ஒரு பிளேசர்ல போட்டு என் கம்பெனிக்கான ஒரு ஷூட்டு. அந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா என் போட்டோஸ் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. எடிட்டிங்கே தேவையில்லை. ஆனா அவரு அந்த போட்டோகிராஃப் எடுத்தவர் என்ன சொன்னாருன்னா, எந்த விதமான ஒரு பெரிய மாடல்ஸ் நீங்க பார்த்தாலும் எடிட்டிங் இல்லாம வெளியே போகவே போகாது. ஒரு சின்ன விதமான எடிட்டிங் இருந்தா கூட தான் அந்த போட்டோவுக்கு ஒரு என்ஹான்ஸ் பண்ணும் அந்த போட்டோ. ஸோ எடிட்டிங் ரொம்ப மஸ்ட். எடிட்டிங்கான டியூட்டோரியல்ஸ் நிறைய யூடியூப்ல இருக்கு. நீங்களே போய் லைட் ரூம்ல பார்க்கலாம், ஸ்னாப்சீட்ல பார்க்கலாம். நிறைய விதமான டியூட்டோரியல்ஸ் இருக்கு யூடியூப்ல. சோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி உங்க போட்டோவை நான் சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணலாம். சோ நம்பர் 6 போனஸ் டிப் என்னன்னா, நீங்க ஃபேக்கா இருக்க வேண்டிய தேவை இல்லை. இப்ப நான் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நான் சொன்னது எல்லாமே கரெக்ட். இதெல்லாம் பண்ணாதான் நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனா அது எதுவுமே இல்லாம நம்பர் 1 திங், நீங்க ஃபேக்கா இல்லாம ட்ரை பண்ணி நீங்க உங்க செல்ஃபா நீங்க எப்படி தோணுதோ, நான் சொன்னது எதுவுமே வேணாம், நீங்க எல்லாம் தூக்கி போட்டுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, இப்படி நின்னா எனக்கு பிடிக்கும், போட்டோ நல்லா இல்லைன்னா கூட என்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அந்த போட்டோ நீங்க வந்து எடுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் டோன்ட் forget to watch Masculine Gender. This is me Rehan signing off and this is Masculine Gender. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருங்க. அடிச்சிடாதீங்க, ரொம்ப சொல்றேன்னு.